ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வ்ளாகில் நம்ம எக் கிரேவி தான் பார்க்க போகிறோம். என்னடா எக் கிரேவி தெரியாதா அப்படின்னு நினைக்காதீங்க. இது வேறு டிஃப்ரெண்ட் மெத்தடில் செய்யலாம்னு சொல்லிட்டு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா தேங்காய், பட்டை, சோம்பு, ஜீரகம், மிளகு, கொஞ்சமாக முந்திரி, இது எல்லாத்தையுமே ஒரு வானலில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் செய்கிற குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி இது போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அதோட தக்காளி மட்டும் பொடி பொடியாக நறுக்கி அதையும் ஃப்ரை பண்ணி இதை ஆற வச்சுக்கோங்க. அதே பேனில் கொஞ்சமாக பெப்பரும் உப்பும் சேர்த்து பாயில் பண்ணி வச்சுருக்க எக்கை ரெண்டாக கட் பண்ணி இந்த கடாயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பெப்பர்லையும் சால்ட்லையும் அதே வானிலையில் மறுபடியும் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி அதிலே நம்ம செஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரே இதில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ தனியாக இது பேன்லாம் தேவையில்லை. இந்த ஃப்ரை பண்ணி எடுத்து வச்ச முட்டையை எடுத்து வச்சுட்டு அந்த பேன்லேயே எண்ணெய் ஊற்றிட்டு பேனில் ஹோல் ஸ்பைசஸ் போட்டுட்டு மசாலா பார்த்திங்கன்னா மஞ்சள்தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள், தனியாத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் தேவையான அளவுக்கு திட்டமாக போட்டுட்டு எண்ணெயில் கருக விடாமல் ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த அரைச்சி வச்சுக்க பேஸ்ட் எடுத்து இதில் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சமாக டிப் போட்டு வச்சு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கூட காஞ்ச மிளகும் சேர்த்தா அது ஒரு தனி டேஸ்ட், கூட இன்னும் ஸ்பைஸியாகவும் இருக்கும். வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எக்கை போடுங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குழம்பு திக்னஸ் வேணுன்ற அளவுக்கு திட்டமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. சால்ட்டு அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு சிலவங்க குழம்பு ரொம்ப கிரேவியாக இருக்கணும்னு நினைப்பாங்க, கொஞ்சம் மீடியம் தண்ணியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அது உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதி வரும்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எக்கை இதில் போட்டு லிட்டு போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரும். அந்த ஸ்மெல் உங்களுக்கே தெரியும். அப்போ தான் அந்த மசாலா நல்லா குக் ஆகிருக்கும், எம்மியாக இருக்கும். இது சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டு இறங்கிங்கன்னா சூப்பரான எக் கிரேவி ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அன்னைக்கு இது நான் பூரி தான் சுட்டிருந்தேன். ஸோ பூரி, சப்பாத்தி ரெண்டுமே செஞ்சுருந்தேன். அதுக்கு சைட் டிஷ்ஷாக தான் இந்த கிரேவி நான் செஞ்சுருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் பிங்க் பண்ணுங்கள். அதே போல் நம்மளோட ஆயிலும் பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட் டிஸ்பேச் ஆக வாட்ஸ்அப்பில் பிங்க் பண்ணவங்களும் தெரியும். வேணுன்றவங்க ஆல்ரெடி நான் போட்டிருக்க வீடியோவில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் பிங்க் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. முல்தானி மட்டி சூப் அண்ட் பீட்ரூட் சூப் ரெடியாக இருக்குது. அதுவும் வேணுன்றவங்க அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு பிங்க் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் இன்றைக்கி ஈவினிங் வ்ளாக் இப்படி தான் போச்சு. துணி காய போட்டுட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு துணியெல்லாம் காய போட்டு சாப்பிட்டு படுத்தாச்சு. என்னோடய ஈவினிங் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு. தேங்க்யூ, பாய் பாய்.